செப்டம்பர் மந்த் முடிய போகுது. அடுத்த மாசம் எல்லா நிறுவனங்களும் அவங்களோட குவார்டர்லி ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த செப்டம்பர் மாசம் நான் வாட்ச் பண்ண ஒரு 5 ஸ்டாக்கை பத்தி தான் இன்னைக்கு சொல்ல போறேன். இவங்க அடுத்த குவார்ட்டர்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். நீங்களும் உங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ண மறக்காதீங்க. இதுல ஒரு பென்னி ஸ்டாக் கூட இருக்கு. வீடியோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பிஎம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இவங்க ஆட்டோ ஆன்சிலரி ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ற பிசினஸ்ல இருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டர்ல 15ல இருந்து 20% growth rate காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நிறுவனத்தோட PE ரேஷியோ 25 இருக்கு. ரொம்பவே அட்ராக்டிவா இருக்குது. பிஎன் கேட்ஜில் ஜுவல்லர்ஸ் லிமிடெட் இவங்க ஜுவல்லரி ஷோரூம் ரன் பண்றாங்க. ஜுவல்லரி பிசினஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்குமே இப்போ நல்ல டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல நமக்கு கிடைக்குது. எதனால அப்படின்னா கோல்டு தன்னோட ஹையஸ்ட் பிரைஸ ரீச் ஆயிடுச்சு. இந்த நிறுவனத்தோட Q1 ரிசல்ட் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இந்த நிறுவனத்தோட Q2 ரிசல்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இது மோஸ்ட் அண்டர் வேல்யூ ஸ்டாக்கும் கூட. அடுத்ததா இன்டகிரேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இந்த நிறுவனம் FMCG செக்டர்ல இருக்காங்க. குக்கீஸ் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. லாஸ்ட் 2 குவார்ட்டர்ல இவங்களோட சேல்ஸ் growth 70% இருந்துச்சு. ராஜஸ்தான்ல ஒரு பிளான்ட் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. சோ நான் நெக்ஸ்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்காக ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதுவும் ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்கு. அது மட்டும் இல்லாம இது ஒரு பென்னி ஸ்டாக்கும் கூட. நோட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் 2 ஸ்டாக்கை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு DM பண்றேன். Investments are subject to market risk. Read all the schemes and documents carefully before making an investment.